சப்பாத்தி பூரி இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி சுவையான சிக்கன் தயிர் மசாலா எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு ரென்னா சமையல். சிக்கன் தயிர் மசாலா பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகிட்டு இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி எல்லாமே நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. 30 போல் சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கும் போது தான் நம்மளோட கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துடலாம். அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். நான் தக்காளி சேர்க்கல, நீங்கள் தக்காளி வேணால் சேர்த்து வதக்கிக்கோங்க. நான் இன்றைக்கி தயிர் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துடலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இப்போ சிக்கனை உள்ளே சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்தாச்சு. சிக்கனை எண்ணெயிலே நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த சிக்கன் எண்ணெயில் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறமா வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா 5 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூடவே 1 கப் தயிர் சேர்த்துடலாம். நான் இந்த குழிக்கரண்டியால் 1 கரண்டி எடுத்திருக்கேன். தயிர் சேர்த்துக்கலாம். சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நம்ம சேர்த்த மசாலா சிக்கன் எல்லாமே நல்லா கலந்து வரணும், அது வரைக்கும் நல்லா கலந்துடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த சிக்கன் தயிர் மசாலா. நம்ம சேர்த்த சிக்கன் மசாலா எல்லாமே நல்லா கலந்து வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கனே தண்ணி விட்டு தான் வேகும், அதனால் நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்தாச்சு. தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. இப்போ ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். 15 நிமிஷத்துலேயே சிக்கன் வெந்து வந்துடும். சிக்கன் நல்லா வெந்து வேகட்டும். திறந்து பார்த்துடலாம். 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா மேலே வந்துருச்சு. இப்போ மேலால் கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சிக்கன் தயிர் மசாலா சூப்பராக ரெடி ஆகிட்டு. அவ்வளோதாங்க, நம்மளோட சிக்கன் தயிர் மசாலா ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சிக்கன் தயிர் மசாலாவை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி.